இங்கே ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர்களை கொண்டு போனதே எங்கள் முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனால் இங்கே சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேல இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்ற மாதிரி தான், பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பேசியிருக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாருமே மிக ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழுத ஆரம்பித்ததுலேருந்து 1963 லாங்குவேஜ் பாலிசியிலேருந்து 1967 அதோட அமெண்ட்மெண்ட்லேருந்து 1976 அது லாங்குவேஜ் பாலிசி ரூல்ஸாக மாறினதுலேருந்து இங்கே பேசிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் பேசுறது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆட்சி மொழியாக இருக்கும். 15 இயர்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னாங்க, அது அப்படியே இருக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதை ஸோ அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல போகின்ற அந்த அறிவிப்பு உள்ளபடியே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு என்று சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு பஸ்ஸிலையும் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இது மட்டுமல்ல, வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். தமிழ் வளர்ச்சிக்கென்று தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய கலைஞர் அவர்கள். அதுக்கென்று தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஜியோ அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். 133 அடியில் வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் பாடம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்புல மாவட்ட அளவில் அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் 2205 மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினியை வழங்கிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ் மொழிக்கு பெற்று தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மொழிப்போர் தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டால கல்லூரியில் இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போன்று தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். அவர் இறந்து விட்டால் அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ 1500 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கிட்டத்தட்ட 122 பெருமொழிகள் இருக்கின்றது. 1599 மற்ற மொழிகள்லாம் நம்முடைய இந்தியாவில் இருக்கின்றது. 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது நம்ம சொல்கிறோம்ல. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள், கலைஞருடைய உயரம் தெரியும். மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைமை செயலாளர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் தெளிவாக இல்லையே, அது ஒரு விவாத பொருளாக இருக்கின்றது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா என்று அவர் கேட்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழியில் நடைபோடுகிறவர்கள் நாங்கள். எங்களுடைய தலைமை செயலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதில் சொல்லியிருக்கிறார். பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி, எஸ், ஆன் த ஸ்டேட் லெவல் we will constitute a committee headed by the principal secretary of the school education department. Based on the committee's recommendation we will decide. கமிட்டி ஒத்துக்கல, எங்களுக்கு பணம் வேணாம், அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கொடுக்க 2000 கோடியை நான் வாங்கினேன் என்று சொன்ன என்னுடைய தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் ஆளாவேன், 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் இங்கே ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர்களை கொண்டு போனதே எங்கள் முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனால் இங்கே சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேல இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்ற மாதிரி தான், பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவசர பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவரேற்பு மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே பிரின்ஸ் அவர்கள். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே பிரின்ஸ் அவர்கள். அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பொது மருத்துவமனைகளில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்கான மருந்து பொருட்களை இருப்பு வைக்க வேண்டியதை குறித்து அரசின் கவனத்தை கொண்டது. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். விவரமான அறிக்கையை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தந்திருக்கிறார்கள். முழுவதுமாக தமிழக அரசு சுகாதாரத்துறை தமிழகத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நிகழ்வினை இங்கே செய்தியாக தந்திருக்கிறார். அதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்த்தோட நன்றியும் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்ல முடியாது, ரெண்டும் பாயிரம். பொதுவாக ஜனவரி முதல் ஜூன் மாதங்களில் சூடுகாலம், அதாவது இந்த சீதோஷ்ணத்திலே மாறி வருகிறது. அதற்கு ஏற்றபடி பல்வேறு மருந்துகள் நமக்கு தேவை இருக்கிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி ஏற்படுகிற காரணத்தால் நோய்கள் வித்தியாசமான நோய்கள் வருகிறது, கொசு தொல்லையிலான நோய்கள் வருகிறது. இந்த நோய்களை தடுப்பதற்கு அரசு ஏராளம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. இருந்தாலும் அரசுக்கு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு மருந்து ஒன்றும் எல்லாரும் கிடைக்காது. பழைய காலத்தில் மலைப்பகுதியில் வாழக்கூடியவங்க வழிகள் இருக்காது, மருத்துவமனை இருக்காது, அப்படிப்பட்ட காலம் இருந்த ஷார்ட்டாக பாருங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த மண் இது. தமிழக மக்கள் அப்படிப்பட்ட கலந்து வந்திருக்கிறார். என்ன வேணுங்கிறது இல்லை வேணும். ஆகவே அப்படிப்பட்ட இன்னைக்கு சித்த வைத்தியர்கள் இன்று கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன மருந்துகள் இருந்தால் கூட ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவம், அதாவது கபசூரம், நிலவேம்பு கசாயம் போன்ற மருந்துகள் நமக்கு தரப்பட்டது. மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு காய்ச்சல் வந்துட்டுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு மருந்து இருக்காது. சாதாரண மருத்துவத்தை வைத்து அவர்கள் தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, மாண்புமிகு நம்முடைய முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி சிறப்பாக நல்ல பணிகளை செய்கிறது. நாட்டிற்கு இன்று கல்வியும் சுகாதாரம் மிக முக்கியம். அதை செய்கிறார்கள், நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் இது மட்டும் இல்லை, சித்த வைத்தியத்தையும் நாங்கள் கொஞ்சம் யோசிங்க. பழைய காலத்திலே வைத்தியமார் இருக்காங்க, அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அமைச்சர் பதில கேட்டு இன்னும் ஒரு கேள்வி அடுத்தால தரேன். மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோடை காலங்களில் ஏற்படும் நீரிழப்பு, கடும் வெப்பம், வெப்ப அலை சார்ந்த நோய்களாக வெப்பவாதம், தோல் நோய்கள், கண் அழற்சி, வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் சின்ன அம்மை நோய் மற்றும் தட்டம்மை, நீர் மாசுபடுவதால் நீரினால் பரவக்கூடிய வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்கள், நீர் தேக்கி வைப்பதால் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு, சிக்குன்குனியா போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய மேற்கூறிய நோய்களை கட்டுப்படுத்துவதில் உரிய சிகிச்சை அளித்திடும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் மாநில அளவிலான தொற்று நோய்கள் மற்றும் கொசுக்களால் ஏற்படக்கூடிய டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்து பல்துறை ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது. நடமாடும் மருத்துவ குழுக்களின் மூலம் மாதாந்திர முன்பயண திட்டத்தின்படி நாள்தோறும் கிராமங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தி உரிய மருந்துகள் மற்றும் பொதுமக்களிடையே கோடை காலங்களில் ஏற்படுகிற நோய்கள் மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த நோய்கள் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக மிகப்பெரிய அளவிலான விவர அறிக்கையில் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூடுதலாக நம்முடைய மன்ற உறுப்பினர் கேட்டிருப்பது, சித்த மருத்துவத்தையும் இதில் பயன்படுத்த சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆலோசனையை ஏற்று கோடை வெப்பத்திலிருந்து மக்களை காப்பதற்கு சித்த வைத்தியத்தையும் பயன்படுத்துவோம் என்று கூறி தங்களின் வாயிலாக கூறி